முத்தமிழறிஞர் ஐயா கலைஞர்களுடைய நூற்றாண்டை முன்னிட்டு கலைஞர் நாட்குறிப்பு வெளியீட்டு விழா என்கிற வகையில் சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கிற திராவிட இயக்க தமிழர் பேரவையினுடைய பொதுச் செயலாளர் அன்புக்கினிய சகோதரர் சிற்பி செல்வராஜ் அவர்களே, முன்னிலை பொறுப்பேற்றிருக்கின்ற கூடலூர் நகராட்சியின் தலைவர் நண்பர் அறிவரசு அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் இறுதியாக விழா பேருரை ஆற்ற இருக்கின்ற மரியாதைக்குரிய அண்ணன் சோவி அவர்களே, எனக்கு முன்னால் இங்கே உரையாற்றி நிறைவு செய்திருக்கிறேன் பொள்ளாச்சி நம்முடைய திராவிட கழகத்தினுடைய கலை இலக்கிய பகுத்துறை பேரவையுடைய செயலாளர் அன்புக்கினிய சகோதரர் பொள்ளாச்சி உமாபதி அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்புரை ஆற்றியிருக்கின்ற தமிழ்நாடு ஊடகவியலாளர் சங்கத்தின் தலைவர் திரு சக்திவேல் அவர்களே, மற்றும் வருகிருந்து சிறப்பித்திருக்கின்ற அன்புக்கினிய சகோதரர்கள் முபாரக் அவர்களே, திரு இளங்கோ அவர்களே, திரு தமிழ்மறை அவர்களே, மற்றும் வருகின்றிருக்கின்ற நம்முடைய SC/ST ஆணையத்தினுடைய உறுப்பினர் வழக்குரைஞர் திரு குமாரதேவன் அவர்களே, கழக மாணவர் அணியினுடைய துணை செயலாளர் சகோதரர் அமுதரசன் அவர்களே, ஊடகவியலாளர் திரு நீரை முகேந்திரன் அவர்களே, திராவிட இயக்க தமிழர் பேரவையுடைய துணை பொதுச் செயலாளர் இரா உமா அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து நாட்குறிப்பையும் முன்னின்று தயாரித்திருக்கிற நம்முடைய அன்புக்கினிய சகோதரர் நாகராஜன் அவர்களே, மற்றும் வருகின்றிருக்கின்ற அன்புக்கினிய சான்றோர்களே, அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, ஊடகவியலாளர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை முதலில் உரித்தாய்க்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இங்கே அனைவரும் மிக விளக்கமாக மிக தெளிவாக கருத்துக்களை எடுத்து வைத்திருக்கிற நேரத்தில் தொடர்ந்து நானும் அதிக நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. அதே நேரத்தில் மரியாதைக்குரிய பேராசிரியர் சோபி அவர்களும் இங்கே பேச இருக்கின்றார்கள். நீங்களும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். என்னை முதல்ல பேச சொன்னார்கள். நானும் நீண்ட நாட்கள் ஆகிவிட்டது உங்களுடைய உரையை கேட்டு. நீங்கள் இறுதியாக பேசினால் கொஞ்சம் நிறைவாக அந்த உரையை கேட்பதற்கு வாய்ப்பாக இருக்கும் என்கின்ற அடிப்படையில் தான் வேண்டுகோள் வைத்தேன். அதையும் ஏற்றுக்கொண்டு இங்கே அவரும் இசைவு தந்ததற்கு முதல்ல என்னுடைய நன்றியும் நான் உரித்தாய்க்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இங்கே அந்த அடிப்படையில் இந்த நிகழ்ச்சி இங்கே சிறப்பாக நடைபெறுவது மட்டுமல்ல, இந்த நிகழ்வு என்பது இங்கே சிறப்பாக இருக்கிறது. நாட்குறிப்பு ஏனென்று சொன்னால் ஒரு அரிமா நோக்கு என்பார்கள். கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கக்கூடியது என்கிற வகையில் அதை சொல்வார்கள். அதுபோல் இன்றைக்கு நம் கடந்த கால நிகழ்வுகளை எல்லாம் ஒரு பொக்கிஷமாக உடனுக்குடன் தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில், பயனுள்ள வகையில், அதுதான் இன்றைக்கு நம்முடைய முத்தமிழ் கலைஞர் அவர்கள் எதை செய்தாலும் ஒரு பயனுள்ள வகையில் இருக்க வேண்டும் என்று விரும்பக்கூடியவர். அவருடைய எண்ணம் இங்கே பிரதிபலிக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயம் வரவேற்கத்தக்க ஒன்று. காரணம், அவர் பிறந்த நாள் காணுகிற நேரத்தில் கூட பரிசு பொருளை கூட அவர் எதிர்பார்க்க மாட்டார். எனக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிப்பதாக இருந்தால் ஒரு மரக்கன்றை நட்டால் கூட போதும், அது மக்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என்று விரும்பிய தலைவர் நம்முடைய முத்தமிழ் கலைஞர் அவர்கள். எனவே இந்த தமிழ்நாட்டில் பல்வேறு திட்டங்களை உருவாக்கினார்கள். இந்த தமிழ்நாட்டை ஒரு எந்த அளவுக்கு முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்ல வேண்டுமோ அந்த அளவுக்கு இங்கே வடிவமைத்தவர். அதுதான் நவீன சிற்பி என்று சொல்வோம். அதே போல் நம்முடைய இந்த நிகழ்ச்சிக்கும் கூட ஒரு பொருத்தமாக சிற்பி சகோதரர் செல்வராஜ் அவர்கள் தலைமையேற்றிருப்பது கூட ஒரு பொருத்தமாக கூட நான் இருக்கிறது என்றே கருதுவேன். அந்த அளவுக்கு இன்றைக்கு இந்த நிகழ்வு ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் இன்றைக்கு முத்தமிழ் கலைஞர் அவர்கள் 5 முறை இந்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்று பல்வேறு திட்டங்களை இந்த நாடு முன்னேற இந்த மக்களுக்கான வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்கின்ற வகையில் திட்டங்களை தந்தவர். பேரறிஞர் அண்ணா வழியில் அவர் விட்டு சென்ற இந்த இயக்கத்தை தலைமையேற்று இன்றைக்கு ஒரு பவளவிழா காணக்கூடிய வகையில் இந்த இயக்கத்தை சிதறாமல் பாதுகாத்து இந்த நம்முடைய முத்தமிழ் கலைஞர் அவர்கள் இன்றைக்கு அவருடைய அரசியல் வாரிசாக இருக்கக்கூடிய நம்முடைய கழக தலைவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் தளபதி அவரிடத்தில் ஒப்படைத்து இன்றைக்கு மீண்டும் அவர் இந்த 6வது முறையாக இந்த இயக்கத்தை ஆட்சி கட்டிலை அமர்த்தி, ஏதோ அமர்த்தணும் என்று சொன்னால் மற்றவரெல்லாம் பொறுப்புக்கு வர வேண்டும் என்பதற்காக அல்ல, இந்த நாட்டு மக்களுடைய முன்னேற்றத்திற்காக இன்றைக்கு கடல் கடந்து சென்று பல்வேறு தொழிற்சாலைகளை தமிழ்நாட்டில் கொண்டு வந்து உருவாக்க வேண்டும். இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அது வேலைவாய்ப்பை தர வேண்டும். இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் மேம்பட வேண்டும் என்கிற வகையிலான பல்வேறு திட்டங்களை இன்றைக்கி இன்னும் சொல்லப்போனால் 2021ஆம் ஆண்டு மே திங்கள் 7ஆம் நாள் பொறுப்பேற்ற அந்த அரசு அன்றைக்கு
மேதகு ஆளுநர் மாளிகையிலிருந்து நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கோட்டைக்கு செல்கிறார். போகிற வழியில் அங்கே ஐயா நம்முடைய அறிவுலக ஆசான் நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவருடைய நினைவிடம், அதே போல் முத்தமிழ் கலைஞருடைய நினைவிடத்துக்கு சென்று மலர் மரியாதை செய்துவிட்டு அங்கே கோட்டைக்கு சென்றவுடன் அங்கே கையெழுத்திட்டு 5 கையெழுத்தை இட்டு அன்றைக்கு திட்டங்களை துவக்கி வைத்தார். தேர்தல் நேரத்தில் சொன்ன வாக்குறுதி மக்களுக்கு நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற அடிப்படையில் அன்றிலிருந்து இன்று வரை தினந்தோறும் புதிய திட்டங்கள், ஏற்கனவே இருக்கக்கூடிய திட்டங்களை செயல்படுத்துவது ஒன்று, புதிய திட்டங்களையும் இன்றைக்கு காலை சிற்றுண்டி திட்டமாக இருந்தாலும் சரி, நான் முதல்வன் திட்டமாக இருந்தாலும் சரி, தமிழ் புதல்வன் திட்டமாக இருந்தாலும் சரி, அதே போல் புதுமை பெண் என்கிற திட்டம், இப்படி பல்வேறு வகையான திட்டங்களை இந்த அரசினுடைய நிதி நெருக்கடியும் ஏற்றுக்கொண்டு, அதே போல் ஒன்றிய அரசால் நம்முடைய மாநில அரசு புறக்கணிக்கப்பட்டாலும், இன்றைக்கு உரிய நிதி வழங்குவதிலிருந்து புறக்கணிக்கப்பட்டாலும் அதையும் தாங்கி கொண்டு இன்றைக்கு சிறப்பான திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே தான் இன்றைக்கு இந்த அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்கு முத்தமிழ் கலைஞர் அவர்கள் இட்ட அடித்தளம் என்பதையும் இந்த நேரத்தில் நாம் சொல்லிக்கொள்ள வேண்டும். அதே போல் நம் இந்த நாட்குறிப்பை தயாரிப்பு கூட நாங்கள் சாதாரணமாக ஒரு நிகழ்வை துவங்கினோம். அது இன்றைக்கு பல்வேறு ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு இந்த நாட்குறிப்பை தயாரித்திருக்கோம். அது ஒரு சின்ன நிகழ்வு என்று கூட அவர் நம்முடைய அடக்கத்தோடு திரு நாகராஜ் அவர்கள் சொன்னார்கள். ஒவ்வொன்றும் அதுதான் சொல்வார்கள். அந்த துவங்குகிற நேரம் என்பது இருக்கிற பொழுது அதற்கு பிறகு அதில் ஏற்படக்கூடிய அனுபவங்கள் என்னை பொறுத்தவரை நான் இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். 96ஆம் ஆண்டு சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்ற பொழுது அன்றைக்கு போலியோ ஒழிப்புக்காக மருந்து, குழந்தைகளுக்கு மருந்து அளிக்கிறது, போலியோ சொட்டு மருந்து என்கிற அந்த நிகழ்வு நடைபெற்றது. அதுக்காக நானும் அங்கே அழைக்கப்பட்டிருந்தேன். மருத்துவர் வந்திருந்தார், அழைத்து கொண்டு போனார். அதற்கு பிறகு கூடவே வந்து எங்கள் வீடு வரை வந்தார். வீட்டில் இருந்த அலுவலகத்தில் அமர்ந்து தேநீர் அறிந்து கொண்டு சாப்பிடுகிற பொழுது, தேநீர் அறிந்து கொண்டிருந்த பொழுது ஒரு உரையாடல் வருகிற பொழுது நான் சொன்னேன், ஏன் நாம் ஒரு மருத்துவ முகாம் நடத்தக்கூடாது என்று கேட்டேன். தாராளமாக நடத்தலாம் என்று சொன்னார். உடனடியாக அதுக்கான ஏற்பாட்டை செய்தார். அங்கே அன்றைக்கு ஈரோடு மாவட்டமாக எங்கள் ஊர் இணைக்கப்பட்டிருந்தது, அதில் இடம்பெற்றிருந்தது. அந்த வகையில் ஈரோடு மருத்துவமனை தலைமை மருத்துவமனையுடைய மருத்துவர்களோடு, இணை இயக்குனரோடு, அதேபோல் அன்றைக்கு பெருந்துறை இருக்கக்கூடிய ஐஆர்டிடி மருத்துவக் கல்லூரி அந்த மருத்துவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து தயாராக வைத்திருந்தார். ஒரு நாளை சொல்லுங்கள் என்று சொன்னார். ஒரு நாளை திட்டம். அந்த முகாம் முத்தூரில், நான் பிறந்த ஊரில் துவங்கி, அதற்கடுத்து என் தொகுதியில் மூலனூர் என்கிற ஊரில் அந்த முகாமை நடத்தினோம். அதனுடைய புகைப்படங்களும் அதனுடைய அந்த அடிக்கப்பட்டிருந்த விவரங்களை எல்லாம் சுற்றறிக்கையெல்லாம் கொண்டு வந்து அன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சராக இருந்த ஐயா கலைஞரிடத்தில், அதேபோல் அன்றைக்கு சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த மரியாதைக்குரிய ஆட்காட்டார் அவர்களிடத்திலும், அதேபோல் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அன்றைக்கு சென்னை மாநகரத்துடைய மேயராக பொறுப்பேற்ற கட்டம் அங்கே அறிவாலயத்தை சந்தித்து கொடுத்த பொழுது 3வது முகாம் வெள்ளக்கோயிலில் நடத்தி கொண்டிருந்தோம். அப்பொழுதுதான் ஒரு பக்கம் முழு விளம்பரமாக செய்தி அரசினுடைய அறிவிப்பாக விளம்பரத்தோடு வருமுன் காப்பு என்கிற திட்டம் அன்றைக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. அது இன்றைக்கு ஐயா கலைஞருடைய பெயரில் கலைஞர் வருமுன் காப்பு என்று துவங்கிறது சொன்னால், அது என்று பொறி என்கிற வகையில் துவங்குகிற பொழுது அதுதான் அதற்கு பிறகு சில மாற்றங்களும் அதே போல் அதிலிருந்து வளர்ச்சியும் சில பெறுகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு இது நிச்சயமாக அடுத்தடுத்து நம்முடைய வரலாறையும், தமிழ்நாட்டினுடைய வரலாறையும், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வரலாற்றையும், ஐயா கலைஞருடைய வரலாற்று மட்டுமில்லை, நீதி கட்சியில் துவங்கி, இன்னும் சொல்லப்போனால் பார்ப்பனர் அல்லாத சங்கம் என்கிற வகையிலிருந்து துவங்கி இன்றைய சமுதாயத்திற்கு, எதிர்கால சமுதாயத்திற்கு ஒரு பொக்கிஷமாக திகழக்கூடிய வகையில் இது போன்ற நிகழ்வு நிச்சயமாக அமையும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. அந்த வகையில் இது போன்ற இன்றைக்கு இந்த நிகழ்வை ஈடுபட்டிருக்கிற இன்றைக்கு அனைத்து குழு நாகராஜ் அவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியும் அரசின் சார்பில் பாராட்டுகளையும் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி.